ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா சேரனுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பொண்ணு வீட்டிலேருந்து சேரன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ரொம்பவே வந்து ஜாதகம் சாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பார்க்குறாங்க அந்த பொண்ணு வீட்டில். இதனால கார்லேருந்து கூட இறங்காமல் நல்ல நேரம் பார்த்து தான் இறங்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சேரனோட ஜாதகத்தை ஜோசியர் வச்சு பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு பெண் தோஷம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் இருக்க வீட்டில் எந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த மாதிரி ஒரு பையன் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா சேரன் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போகிறாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நிலா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணன் வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ணன் என்ன பண்ணுறாங்க, அண்ணனை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட சொல்கிறாங்க. சோழன் வந்து அதெல்லாம் அண்ணன் காலையில் எழுந்திரிச்சா சரியாயிரும், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கனால கண்டதையும் யோசித்து ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனால கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நீலா சோழன் கிட்ட சொல்கிறாங்க. சோழன் கொஞ்சம் உஷாராக இருந்தால் சேரன் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டார், அதை வந்து தடுத்துருக்கலாம். இப்போ வந்து அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.